இந்த சிறப்புமிக்க இந்த ஆலயம் கட்டப்பட்டது அப்படின்னாங்க 1970ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. பாத்தீங்கன்னா இது 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆலயம் இருக்கிறது. இங்கு இந்த ஆலயத்தை யார் அமைத்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க, திரு மு கிருஷ்ணசாமி பிள்ளை, திரு மு கிருஷ்ணசாமி பிள்ளை, திருமதி பொன்னம்மா, இவங்க தான் இந்த திருக்கோயிலை முதல்ல இங்க ஏற்படுத்துறாங்க. இப்ப இந்த தெய்வம் இவங்களுடைய குலதெய்வம் பரம்பரையாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த திருக்கோயில் குலதெய்வமாக இருக்கிறது. இங்க இந்த சுவாமிகளுடைய சிறப்பு பற்றி இங்கே வந்து பால விநாயகர், சப்த கன்னிகள், அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு 3 தெய்வங்கள் எழுந்தருளி இருக்கிறார்கள். அவங்களை பற்றி என்ன சிறப்பு, அதே போல இங்க அஷ்டபந்தன ஜீர்ணோதாரண கும்பாபிஷேகம் அப்படின்னு இருக்காங்க. அதாவதுங்க அஷ்டபந்தனம்னா என்ன, அதே போல ஜீர்ணோதாரண அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கும்பாபிஷேகம்ங்கிறது தெரியும். அஷ்டபந்தனா 8 விதமான மூலிகை பொருள்கள், அந்த 8 விதமான மூலிகை அந்த பொருள்கள், அதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா குங்குலியம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அப்புறம் எருமை அதோடைய வெண்ணெய், இதெல்லாம் கலந்து செய்யக்கூடிய ஒரு இந்த கலவைக்கு பேர் தான் அஷ்டபந்தனம் பேர். இது எதுக்காக அப்படின்னால நம்ம சுவாமி அங்க வைக்கிறாங்க, மூலவர் வைக்கிறாங்க, மூலவர்கள் ஒரு பீடம் இருக்கும், அந்த பீடமும் மூலவரையும் இணைக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த அஷ்டபந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜீர்ணோதாரணம் அப்படின்னு என்னன்னாங்க, ஏற்கனவே இருந்த ஒரு கோயில், இந்த கோயில் ஏற்கனவே இருந்தது, இதை மறுபடியும் புனரமைக்கப்பட்டு மீண்டும் வந்து கும்பாபிஷேகம் செய்யறாங்க. அதனால இதற்கு பேர் வந்துங்க ஜீர்ணோதாரண அப்படின்னு பேர். இங்க இருக்கக்கூடிய அதாவது இந்த செய்யாருக்கு நான் வந்துங்க இப்ப 2வது முறையா இங்க வந்திருக்கேன். நான் இதுக்கு முன்னால் ஒரு முறை வந்து இங்க ஒரு டிஆர்டி ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்காக நான் இங்க வந்தேன். காலையில 9ல இருந்து மாலை 6 மணி வரைக்கும் நான் ஒருத்தனே கிளாஸ் எடுத்தேன். அப்படிப்பட்ட இந்த செய்யாறுல நான் இங்க வந்து அப்ப கல்வி பணிக்காக வந்தேன், இப்ப இறைப்பணிக்காக வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்ப என்கிட்ட இந்த படிச்சவங்க 5 பேர் இங்க தேர்வானாங்க இந்த பரீட்சையில, அரசு கல்லூரியில, அரசு பள்ளிக்கு. இப்ப செய்யாறு இந்த ஊருடைய சிறப்பு, நீங்கெல்லாம் இங்க செய்யாறுல இருக்கிறது அப்படிங்கிறது பெரும் புண்ணியம். ஏன் அப்படின்னாங்க, இந்த செய்யாறு அப்படிங்கிறது என்ன, இந்த இங்க வேதபுரீஸ்வரர் ஆலயம் இருக்கு. இந்த வேதபுரீஸ்வரர் பாடல் பெற்ற ஒரு திருக்கோயில் இங்க செய்யாறு. இந்த செய்யாறுங்கிறது பார்வதி தேவி தன்னுடைய மகன் முருகன் நீந்தி விளையாடுவதற்காக ஒரு ஆறு, நம்மெல்லாம் வீட்டுல வந்துங்க கொஞ்சம் வசதியா இருந்த ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டுவோம் குழந்தைங்க எல்லாம் விளையாடுன்னு சொல்லிட்டு, பார்வதி தேவி முருக பெருமான் விளையாடுவதற்காக ஏற்படுத்திய ஒரு ஆறு அதுதான் செய்யாறு. அப்படியே ஒரு வரலாறு சொல்றாங்க. பார்வதி தேவி தன்னுடைய சூளத்தால் இந்த சூளத்தை கீறி ஏற்படுத்தின ஒரு இடம் தான் இந்த செய்யாறு. இன்னொரு வரலாறு சேயோன் அப்படின்னா முருகர், இந்த முருகர் ஏற்படுத்திய ஒரு ஆறு, அதனால இதுக்கு வந்து செய்யாறு. இந்த ஊர்ல நம்ம இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது, நீங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது இங்க 3 தெய்வங்கள் இருக்கு, அவங்கள பத்தி நம்ம சுருக்கமா நான் சொல்றேன். இங்க இந்த விநாயகருடைய பேர் வந்துங்க பால கணபதி அப்படின்னு போட்டிருக்காங்க. அது என்ன பால கணபதி, பிள்ளையார்னா ஒரே பிள்ளையார் தான், ஆனா பிள்ளையாருக்கு 32 வடிவங்கள் இருக்கு. இந்த 32 வடிவங்கள்ல முதன்மையானது பாலகணபதி. பாலகணபதி நம்ம பாலகிருஷ்ணன் சொல்றோம் பார்த்தீங்களா, பாலகிருஷ்ணன் மாதிரி பால கணபதி. இவர் என்ன அப்படின்னாங்க, குழந்தை
இந்த விநாயகர் ரொம்ப குழந்தை. ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு நீங்க எது வேணாலும் கேட்டாலும் உடனே கொடுத்துருவார். அதான் சிறப்பு. நான் பெரியவங்க கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா யோசிப்பாங்க. ஒரு சின்ன குழந்தை ஏதோ வச்சிருக்கு, அதை கொஞ்சம் கொடுத்தா உடனே கொடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையார் தான் இங்க இருக்கக்கூடிய பால விநாயகர். நீங்க என்ன கேட்டாலும் அவர் உடனே கொடுப்பார். அப்படிப்பட்டவர் பால கணபதி. அடுத்தது இங்க அங்காளம்மன், அங்காள பரமேஸ்வரி. இப்ப நம்ம எத்தனையோ தேவிகள் கும்பிடுறோம். அங்காள பரமேஸ்வரி யார் அப்படிங்கிறத நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். அங்காள பரமேஸ்வரி யார் அப்படின்னாங்க, சிவபெருமானுக்கு ஒரு தோஷம் ஏற்பட்டுதான். சிவபெருமானுக்கு ஏற்பட்ட அந்த தோஷத்தை போக்கியவள் அங்காள பரமேஸ்வரி. அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்களேன். சிவனுடைய தோஷத்தையே போக்கியவள் அங்காள பரமேஸ்வரி. என்ன சிவனுக்கு என்ன தோஷம் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னாங்க, அந்த காலத்துலங்க பிரம்மனுக்கு 5 தலை இருந்தது. முதல்ல சிவபெருமானுக்கு மாதிரி அவருக்கு 5 தலை. அது ரொம்ப கர்வம் ஆயிட்டார். எனக்கு நானும் சிவன் மாதிரியே எனக்கு 5 தலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கர்வம் பார்த்தாரு. கர்வம் இருந்ததுன்னா ஆண்ட உடனே அடக்கிடுவோம். முக்கியமானது நம்ம யாருக்கும் கர்வம் அகம்பாவம் இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா ஆண்டவன் அதை நீக்கிடுவார். அந்த பிரம்மனுடைய அந்த கர்வம் அதை நீக்கணும். 5 தலை இருக்கிறதுனால நீ எனக்கு சமமா நினைக்கிற உடனே செஞ்ச சிவபெருமான் பிரம்மனுடைய ஒரு தலைய கிள்ளி எரிஞ்சார. ஒரு தலை போயிடுச்சு. அப்ப சரஸ்வதி தேவிக்கு கோபம் என்னுடைய கணவருடைய தலையை கொய்ததால் பிரம்மஹஸ்தி தோஷம் உங்களுக்கு வரணும்னு சொல்லி சிவனுக்கு ஒரு சாபம் கொடுத்து, அதே போல பார்வதி தேவியும் நீ காடு மேலெல்லாம் அலையணும், இந்த மண் உலகத்துக்கு நீ சிரமப்படணும்னு சொல்லி ஒரு சாபம் கொடுக்குறாங்க. அப்ப பார்வதி தேவி தன் அண்ணன் பெருமாள்கிட்ட கேட்கிறாங்க, இந்த சாபம் நீங்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே தான் விஷ்ணு பெருமாள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ மேல்மலையனூர் அங்க போய் தவம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அங்காள பரமேஸ்வரிய அனுப்புறாங்க. இவங்க இங்க தவம் பண்றாங்க. இதுக்கு இடையில சிவபெருமான் அவருக்கு அந்த பிரம்மகஸ்தி தோஷம் வந்ததுனால என்ன ஆகுதுன்னாங்க, அந்த பிரம்மனுடைய தலையை கொய்தார் பார்த்தீங்களா, அந்த கபாலம் சொல்லுவோம். அந்த கபாலம் அவரு அந்த கையில ஒட்டிடுச்சு. அந்த கையில ஒட்டிட்டு போனதே இல்லை. என்ன தட்டினாலோ இறக்கி வச்சாலோ ஒட்டிக்கும். அந்த கபாலம் கீழே இறங்கவே இல்லை. இவருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, எல்லாம் அந்த கபாலம் சாப்பிடும். அப்ப சிவபெருமானுக்கு சாப்பிடறதுக்கே உணவு கிடைக்கல. எந்த உணவு போட்டாலும் அந்த உணவு அந்த கபாலம் சாப்பிடுறது. அப்ப இது எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்காள பரமேஸ்வரி ரொம்ப உக்கிரமா ரொம்ப கோபமா இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பெண்களுக்கே மதிநுட்பம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு மதிநுட்பம் எப்படி அப்படின்னால, இந்த தேவி என்ன பண்றாங்க அப்படின்னா, 5 இந்த சாதத்தை 5 உருண்டைகளாக பிடிச்சுக்கிறாங்க. அந்த 5 உருண்டைகளாக பிடித்து ஒவ்வொரு உருண்டையா அந்த கபாலத்துல போடுறாங்க. போட என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கபாலம் எல்லாத்தையும் சாப்பிடுறது. மீதி இன்னொரு ஒரு உருண்டை இருக்கு. இப்ப அங்காள பரமேஸ்வரி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த உணவை கீழே விசிறி எரிஞ்சிடுறாங்க. கீழே விசிறி எரிஞ்ச உடனே அந்த கபாலம் என்ன பண்ணுது அப்படின்னா, சிவபெருமானுடைய கையிலிருந்து இறங்கி அந்த உணவை எடுக்கும் பொழுது அங்காள பரமேஸ்வரி பேர் உருவம் கொண்டு தன்னுடைய கால்களால் அந்த கபாலத்தை மிதிச்சு அதை அழிச்சு அந்த சிவபெருமானுக்கு இருந்த அந்த தோஷத்தை நீக்கியதாக வரலாறு. இதுதான் அங்காள பரமேஸ்வரி. இப்ப இந்த அங்காள பரமேஸ்வரி அங்காளமா நம்ம கும்பிட்டோம் அப்படின்னாங்க, நமக்கு எந்த விதமான தோஷம் இருந்தாலும் அது எல்லாமே நிவர்த்தியாகும். இந்த திருக்கோயில முக்கியமான தெய்வம் அப்படின்னா கன்னிமார்.
அதாவது சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்றோம். இந்த சப்த கன்னிகள், சப்தம் அப்படின்னா 7 கன்னிகள் அவங்க தான் இருக்காங்க. நீங்க இந்த இறைவன் அந்த உள்ள சன்னதி பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்காங்க. உண்மையிலேயுமே வந்து எல்லா பக்கமும் இந்த 7 சப்த கன்னிகளுங்க ரொம்ப அழகா அருமையா இருக்காங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கு. அழகா அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு அழகா கையில மலர் ஏந்தி அதுல நடுவுல ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்து இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த சப்த கன்னிகள் 7 பேர் யாரு அப்படிங்கிறதையும் இந்த கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்றோம். இந்த கும்பாபிஷேகத்துல நாம இந்த கலசம் வைக்கிறோம். இந்த கலசத்துல புனித நீர்கள்லாம் வச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொன்னோம்னாங்க, இந்த கலசம் அந்த கும்பம் அப்படிங்கிறது இறைவனுடைய உடல். கும்பம் இறைவனுடைய உடல். அது மேல வைத்திருக்கக்கூடிய இந்த தேங்காய் இறைவனுடைய தலை. அந்த மா இலை இறைவனுடைய முடிகள். அதே போலய இந்த நூல்கள்லாம் கட்டியிருக்காங்க பாருங்க, அதெல்லாம் நரம்புகள். அப்ப இறைவனின் திருவுருவம் இங்க. இப்ப வேள்விகள் நடைபெறுகிறது. இந்த வேள்விகள் நடக்கிறது. இப்ப இந்த மந்திரங்கள்லாம் அவர் சொல்ல 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 அந்த இறை ஆற்றல் எங்க போகுது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கலசத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நீருக்கு அந்த சக்தி எல்லாம் போகுது. இறை சக்தி அந்த நீருக்கு போகுது. அந்த நீரை இறைவனுக்கு அபிஷேகம் செய்து அந்த கலசங்களுக்கு அபிஷேகம் செய்கிறது. இதுதான் உடம்புக்கு கும்பாபிஷேகம் அப்படின்னு நாம சொல்றோம். இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்தா என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னாங்க, ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தா 1000 முறை நீங்க கோயில்ல போய் சாமி கும்பிட்டீங்களோ அத்தனை பலன் கிடைக்கும். இன்னைக்கு நீங்க இங்க வந்து இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்தீங்க அப்படின்னா 1000 முறை கோயிலுக்கு போன ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்னு இந்த கும்பாபிஷேகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஜென்ம பாவம் போகும் தெரியுங்களா? நாம செஞ்ச பாவங்கள் 3 ஜென்மங்கள் நாம செஞ்ச பாவங்கள் அத்தனையும் போயிடும். அப்படிப்பட்ட இந்த கும்பாபிஷேகத்தை நம்ம பார்க்கிற நாளுக்கு எல்லாத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். நமக்கே எப்படின்னா இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும். அதுதான் இந்த கும்பாபிஷேகம் நடத்துறது, கும்பாபிஷேகம் செய்யறது யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காது. இறைவன் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அவங்கெல்லாம் அவங்க புண்ணிய செஞ்சவங்க யாருமே இருக்க முடியாது. நம்ம ஒரு வீடு கட்டுறதே கஷ்டம். ஆனா ஒரு கோயிலை கட்டி அதை வந்து கும்பாபிஷேகம் சிறப்பாக செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய வாரிசுகள் எல்லாரும் இந்த அதாவது குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம எத்தனையோ கோயில்ல போய் எங்கெங்கயோ சாமி கும்பிடலாம், அதெல்லாம் பிரயோஜனம். நம்ம குலதெய்வம் என்ன, அந்த குலதெய்வத்தை கும்பிட்டா அதுவே போதும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 இன்றியமையாது. அதாவது நகரத்தில் இருக்கிறவங்களை விட என்ன செய்யணும் அப்படின்னா, குறைஞ்சது வருடம் ஒரு முறையாவது அவங்க கிராமத்துக்கு போயிட்டு அந்த குலதெய்வ பூஜையில கலந்துக்கணும். இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னாங்க, இந்த சப்த கன்னிகளுக்கு உகந்த நாள் எது அப்படின்னா ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை சப்த கன்னிகளுக்கு மிக உகந்த நாள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடி மாதத்தோடைய கடைசி நாள் 31வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. மிக மிக சிறப்பான இந்த நாள். இதை வந்து இவங்க ஐயா வந்து தெரிஞ்சு இந்த தேதியை வச்சாங்களா இல்ல தானே அமைஞ்சுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆக ரொம்ப சிறப்பு மிக்க நாள் இந்த நாள். இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை சப்த கன்னிகளுக்கான இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுவதும் அதை நாம பார்க்கறது அப்படிங்கிறதும் ரொம்ப 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 நமக்கு மிகவும் சிறப்பான ஒன்று. அதே போல இப்ப இந்த சப்த கன்னிகள் மட்டும் நான் சொல்லிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஏன்னா இந்த முக்கியமான நிகழ்வே கும்பாபிஷேகம் தான். நான் ஐயா கிட்ட சொன்னேன், நான் பேசுறது முக்கியமா
இந்த நிகழ்வுகள் தான் நடக்கணும், அவங்க நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். சப்த கன்னிகள் 7 பேர். 7 பேர் யார் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க யார்? சப்த கன்னிகள்னா யார் அப்படின்னாங்க, பராசக்தியோடைய அம்சம். அவங்கதான் இந்த சப்த கன்னிகள், பராசக்தியின் சக்தியின் அம்சம். இந்த 7 பேர், அதாவது சண்டை முண்டை அப்படின்னு சொல்லிட்டு 2 அரக்கர்கள் இருந்தாங்க. அந்த அரக்கர்கள்ல அவங்க பிரம்மன் கிட்ட வர வாங்குறாங்க. எப்பயுமே அரக்கர்கள் வந்து நல்ல தவம் செய்வாங்க. தவம் செஞ்சுட்டு ஒரு வரம் வாங்குவாங்க. அந்த வரம் வந்து ரொம்ப டெக்னிக்கா கேட்பாங்க. இருந்தாலும் என்ன மாதிரியான வரம் கேட்டாலும் நமக்கு மேல ஏறி கொண்டிருக்கான், நீ என்ன வர வேணாம் கேளு. ஆனா அவர் அடக்கிறதுக்கு ஒரு கொட்டி அங்க வச்சிருப்பார் இறைவன். இவர் பிரம்மன் கிட்ட என்ன வரம் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க அசுரர்கள், எங்களுக்கு ஒரு கருவிலிருந்து உருவாகாத ஒருவரால் தான் எங்களுக்கு மரணம் ஏற்பட வேண்டும், அவர்கள் கன்னி பெண்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னால எல்லாருமே கருவிலிருந்து தான் உருவாகிறாங்க. அவங்க அந்த 2 பேருக்கு என்ன அப்படின்னா, நம்மளை யாருமே அழிக்க முடியாது, ஏன்னா அப்படிப்பட்ட வரம் வாங்கிட்டோம் நினைக்கிறாங்க. ஆனா பராசக்தி என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய அம்சமாக 7 பேரை அவர் உருவாக்குறாங்க. அந்த 7 பேரும் 7 பேருடைய அம்சம் யார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 7 பேருமே பராசக்தியுடைய அந்த படைக்கு தலைவர்களாக, தலைவி. அவங்க பராசக்தி சண்டைக்கு போகும் பொழுது இவங்க கூட இருந்தாங்க, துணைக்கு இருந்த அந்த 7 பேர். இந்த 7 பேர்ல முதலாவதாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா பிராமி அப்படிங்கக்கூடியவங்க தான் சப்த கன்னிகளுள் முதன்மையானவர். அந்த பிராமி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா பிரம்மதேவனின் அம்சம், பிரம்மாவுடைய அம்சம். அப்ப நீங்க அந்த பிராமி அவங்களை கும்பிட்டா, நம்ம எந்த கடவுளை கும்பிட்டாலும் அவங்களை கும்பிட்டா நமக்கு என்ன கிடைக்கும். அதுதான் நம்ம கோயிலுக்கு போற நோக்கமே. தெலுங்குல ஒண்ணு சொல்லுவாங்க, சங்கன முஸ்தானு வெங்கடராமனா. எனக்கு தெரியாது, இது ஒண்ணுதான் தெரியும். சங்கர முஸ்தானு வெங்கடராமனா சொல்றாங்க. கஷ்டம் வந்தாதான் சாமியை நினைப்போம், சாமியை கும்பிட்டா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அது மாதிரி இந்த பிராமியை நாம கும்பிட்டா நமக்கு என்ன பலன் அப்படின்னா, இவங்க சரஸ்வதி அம்சம், பிரம்மா அம்சம். அதனால இவங்களை கும்பிட்டா கல்வி, ஞானம், அறிவு, புத்தி கூர்மை, நல்ல படிப்பு இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னோம்னா இங்க இருக்கக்கூடிய பிராமி அவரை முதல்ல கும்பிடணும். அதுக்கு அடுத்தது இரண்டாவது மகேஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மகேஸ்வரி யார் அப்படின்னா சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடியவர்கள் மகேஸ்வரி. இவங்க சக்தியை கொடுக்கக்கூடியவங்க இந்த மகேஸ்வரி. இவங்க 2வதா இருக்கக்கூடியவங்க. அடுத்தது 3வது வைஷ்ணவி அப்படின்னு ஒரு சப்தகன்னி. வைஷ்ணவி அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சம், பெருமாளுடைய அம்சம். இவங்களை கும்பிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? மகாலட்சுமியை கும்பிட்டா நமக்கு என்ன கிடைக்குங்க? செல்வம் கிடைக்கும், நிறைய தங்கம் கிடைக்கும், நிறைய வீடு வாகனம் கிடைக்கும், ஐஸ்வர்யங்கள் நிறைய கிடைக்கும். அதுதான் வந்து வைஷ்ணவி அப்படிங்கிறவங்களுடைய இந்த சப்த கன்னிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன். எத்தனை சொல்லியிருக்காங்க? பிராமி, 2வது மகேஸ்வரி, 3வது வைஷ்ணவி, 4வது கௌமாரி அப்படின்னு சொல்றாங்க. கௌமாரி அப்படின்னு நாம் சொன்னோம்னாங்க, கௌமாரம் அப்படின்னு இந்துல ஒரு மதம். கௌமாரம் அப்படின்னா என்னன்னா, முருகனை கும்பிடுறவங்களுக்கு பேரு கௌமாரம் அப்படின்னு பேர். முருகப்பெருமானை வணங்குற அந்த சமூகத்துக்கு பேர் கௌமாரம். இவங்க கௌமாரி. இந்த கௌமாரி அவங்களை கும்பிட்டா நமக்கு பிள்ளை செல்வம் இதெல்லாம் கிடைக்கும். இந்த கௌமாரி இப்ப 4ஆயிடுச்சு. அடுத்தது 5வது வராகி. இந்த வராகி இவங்களை நம்ம கும்பிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, விவசாய உற்பத்தி நல்லா இருக்கு. அதான் முக்கியம். வராகி அப்படிங்கிறது விவசாயத்திற்கான ஒரு கடவுள். நல்ல தனதானியங்கள் பெருகும், நம்ம தோட்டத்தில் விளைச்சல் நல்லா இருக்கும். இவங்க தான் வந்து வராகி. அதுக்கப்புறம் அடுத்தது இந்திராணி.
லிங்கராணிங்கிறவங்க இந்திரனுடைய அம்சமா வந்தவங்க. இவங்களை கும்பிட்டா நமக்கு நிறைய, அதாவது எதிரிகளுடைய பயம் நீங்கும், எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். இவங்க இந்திராணி. இதுல இந்த 7 பேத்துல கடைசியா இளையவர் யார் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க தான் சாமுண்டி. இந்த இளையவர் யாருன்னா சாமுண்டி. இவங்க மகாகாளியின் அம்சம். இவங்க வந்து தைரியத்தை கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த மகாகாளியோட அம்சமா இருக்கக்கூடிய இந்த சாமுண்டி அப்படிங்கிறவங்க. இந்த 7 சப்தக்கன்னிகள், அதாவது நீங்க 7 கோயில்ல போய் தனித்தனியா 7 தெய்வங்களை கொண்டாடுறதை விட இங்க இந்த சப்தக்கன்னிகள் 7 பேரை கும்பிட்டா நீங்க இந்த 7 பேர் சிவன், முருகன், கிருஷ்ணர், பிரம்மா அத்தனை பேரையும் கும்பிட்ட ஒரு பலன் கிடைக்கும். நீங்க இந்த சப்தக்கன்னிகளை கும்பிட்டா எல்லா நலனும் கிடைக்கும், எல்லா வளமும் கிடைக்கும். அப்படிப்பட்ட சிறப்புடையவங்க தான் சப்தக்கன்னிகள். அதாவது நம்ம சப்தக்கன்னிகள் இங்க கூட என்ன செய்வாங்கன்னா 7 செங்கலை வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கும்பிடுவாங்க. சப்தக்கன்னிகளா 7 செங்கல் வச்சு கும்பிடுவாங்க. அதே போல ஒரு சந்தேகம் இருக்கும், சப்தக்கன்னிகளுடைய படத்தை வீட்டுல மாட்டலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பா மாட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. சப்தக்கன்னிகளுடைய படத்தை வீட்டுல வச்சு பூஜை செய்யலாம். அப்ப இந்த சப்தம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா விவசாயங்கள்ல விதை நெல், அந்த விதை நெல்ல வந்து பயிர் செய்ய விதைக்கும் பொழுது இத வந்து சப்தக்கன்னிகள் வச்சு கும்பிட்டு தான் விதை நெல்ல போடுறாங்க. அப்படி போட்டா விளைச்சல் நல்லா இருக்கும். இந்த சப்தக்கன்னிகள்ங்கிறது கிராம தெய்வம். இந்த கிராமத்தை காவல் காக்கக்கூடிய ஒரு தெய்வம் சப்தக்கன்னிகள். கிராம தெய்வம், எல்லை தெய்வம் அப்படிலாம் சொல்றோம். இப்படிப்பட்ட இந்த தெய்வம் எங்கெல்லாம் இருப்பாங்கன்னா ஆற்றலை ஓரத்தில் இருப்பாங்க, குளத்துக்கிட்ட இருப்பாங்க, வயல் வெளியில் இருப்பாங்க. ரொம்ப எளிமையானவங்க, கேட்பவர்களுக்கு கேட்கும் மரம் தரக்கூடிய இந்த சப்தக்கன்னிகள். இப்படிப்பட்ட இந்த சப்தக்கன்னிகள் ஆலயத்தை புதுப்பித்து இப்படிப்பட்ட ஒரு மகா கும்பாபிஷேகத்தை செய்த இந்த கிருஷ்ணசாமி பிள்ளை அவங்களுடைய வாரிசுகள் எல்லாருமே ரொம்ப பேரும் புகழுடன் பெருமையுடனும் சீரும் சிறப்புடனும் இருப்ப இந்த 7 சப்தக்கன்னிகளும் அங்காள பரமேஸ்வரி அவர்களும் பால கணபதியும் துணை புரிவார்கள். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய இந்த குடும்பத்தினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை மீண்டும் ஒரு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை பால விநாயகர், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி, சப்தக்கன்னிகள் ஆகிய 3 தெய்வங்களின் வரலாறு மற்றும் அதனுடைய சிறப்பை பற்றி நம்முடைய ப்ரொஃபசர் டாக்டர் காக்கி முருகானந்தம் அவர்கள் மிகவும் சிறப்பாக உரையாற்றினார். அவருக்கு நம் கோயிலின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் ஒரு சிறிய அன்பளிப்பு வழங்கப்படுகின்றது. சுரேந்தர் அவர்கள் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொன்னது எல்லாரும் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க வந்து சார் வந்து சென்னையில வந்து நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து எக்கனாமிக்ஸ் ஹெச்ஓடி நம்ம இதுக்கு சொல்றதுக்காக இங்க வந்திருக்காரு. நம்ம சிறப்பை பற்றி, நம்ம கோயில் சிறப்பை பற்றி சொல்வதற்காக சென்னையிலிருந்து இங்க வந்து நமக்கு உரையாற்றிய டாக்டர் காக்கி முருகானந்தம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கோயிலின் சார்பாகவும் பொதுமக்களின் உண்மையின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.